திருப்பரங்குன்றம் பிரச்சினைக்காக சென்னையில் பேரணி நடத்த பாரத் இந்து முன்னணி என்ற அமைப்பு அனுமதி கேட்டு தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையை இஸ்லாமியர்கள் சொந்தம் கொண்டாடுவதாக அந்த அமைப்பு சார்பில் கூறப்பட்டது. ஆனால் அரசு தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா, திருப்பரங்குன்றத்தில் உள்ள சிக்கந்தர் தர்கா, கொடிமரம், மலைவழி பாதை, நெல்லித்தோப்பு ஆகியவை இஸ்லாமியர்களுக்கே சொந்தம் என்று பிரிவியூ கவுன்சிலில் முடிவானது என்று சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தை மீண்டும் எழுப்புவது சரியல்ல என்றும் வாதிட்டார். இதை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் பாரத் இந்து முன்னணியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். 1923 சிக்கந்தர் தர்கா, கொடிமண்டபம், நெல்லித்தோப்பு, மலைவழிப்பாதை இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு பாத்தியமானது அப்படிங்கிறத பிரிவி கவுன்சிலே டிசைட் பண்ணியாச்சு அப்படிங்கிறதும் எடுத்துரைக்கப்பட்டது. ரெண்டாவது, மதுரையில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தது, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அதில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு போராட்டமும் நடந்தது. போராட்டத்தில் நீதிமன்றம் எந்த விதமான மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் சில கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அந்த கோஷங்கள் எழுப்பப்பட்டதை தொடர்ந்து வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இதெல்லாத்தையும் எடுத்துரைத்தோம். பேரணிகள் தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறைக்கு வழிகாட்டு நெறிமுறைகளையும் நீதிபதி வழங்கினார். அதன்படி பொது அமைதி, மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு போராட்டத்திற்கும் காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது என்று உத்தரவிட்டார். மத ரீதியிலான பதற்றத்தை தணிக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து பொது ஒழுங்கையும் மத நல்லிணக்கத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டதாக 2 வழக்குகள் பதியப்பட்டதை நீதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த மாதம் 18 தேதி சென்னையில் கந்தக்கோட்டம் வரை வேல் யாத்திரை நடத்த பாரத் இந்து முன்னணி என்ற அமைப்பு அனுமதி கோரி இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.